உங்க தாய் தந்தை வெறும் ஆசைக்காக உங்களுக்கு பிடிச்சி தள்ளி கட்டி வச்சிட்டாங்களா? அது இல்லைல்ல. வெறும் மோகத்துக்காக தான் ஒரு பிள்ளை பத்து விட்டுருக்கீங்களா, பையனையும் பொண்ணையும்? நீங்க தெய்வ ஒரு ஒரு ரொம்ப போராடி பையனையோ ஒரு பெண்ணையோ பெற்றிருக்கீங்க தானே, அது தெய்வீகம் தானே. அதை ஏன் இப்படி நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? பார்த்துக்குங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாம் மாறினாதான் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்காது. இல்லைன்னா இடைவெளி விழுந்துடும். அதனால கல்யாணம் பண்ணீங்கன்னா தயவு செய்து பெருமாள் சிவன் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சாந்தி முற்றத்துக்கு போங்க. புரியுதுங்களா? படத்தில் இருக்கிற மாதிரி இந்த பால், பழம், இந்த ஆப்பிள், கொய்யாப்பழம், இந்த இது லட்டெல்லாம் தூக்கிட்டு ஓடாதீங்க. சிவனை கூப்பிடுங்க. டேய், நாங்க ஒரு தாம்பத்தியத்தில் எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம், ஒரு நல்ல ஞானமான குழந்தையா குடுறா அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? இதான் விஷயம். உங்கள் சுகத்துக்குள் ஒரு உயிர் உருவாக போகுது, ஒரு உயிர் மலர போகுது. புரியுதா? அதான் ஞானம். தியானத்துக்குள்ள ஒரு யோகி சொன்னான், ஆனந்தம் ஆனந்தம். கணவன் மனைவியா இணையும் போது ஒரு ஆனந்தம், அது ஆனந்தம் மறைஞ்சுக்குச்சு, ஆனந்தத்துக்குள்ள இன்னொரு ஆனந்தம் வந்துச்சு, அந்த ஆனந்தம் தான் குழந்தை. அதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள ஆனந்தம். ஆனந்தம் என்னன்னா அந்த ஆனந்தத்துக்குள்ள உயிர் மலர்ந்துச்சு. புரியுதா? இப்ப மலர்ந்த உயிர் என்னாச்சு? அப்படியே இருக்கு. அப்புறம் அவனுக்கு என்ன ஆகி போச்சு? காமம் தேவைப்படல. இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப வெளிப்படை தன்மையோட, ரொம்ப பிராக்டிக்கலா உங்க உடல்ல இருக்கிற உறுப்புகளை, உங்க உடல்ல இருக்கிற தன்மைகளை நீங்க அறியணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். புரிதல் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு பெண் வீட்டுக்கு தூரம் தீட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. அவளுடைய கழிவு வெளியேறுது, அவ உடல் சோர்வடையும். அந்த நேரத்துல ஒரு நாளோ 2 நாளோ அவ பலவீனமாகாம அவளை பாதுகாக்கணும். ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமாகி 3வது நாள் 4வது நாள் கணவனோட சேர்ந்தானா கன்சீவ் ஆவா. இது எப்படி தீட்டாகும்? சொல்லுங்க. ஒரு பெண்ணு தீட்டுனா ஒரு உயிரே உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த தீட்டுக்கு ஐயப்பன் கோச்சுக்கிட்டாரா? சாமி கோச்சுக்கிட்டாரா? அதை செய்யற முறைகள்ல நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு ஞானி கண்டறிந்து அதை தான் தெளிவா சொல்றான். என்னை சந்திக்கிறதுல 70% பேரு வீட்டுக்கு தூரம் இல்லைன்னா என்னை சந்திக்காதீங்கன்னு நிறைய பெண்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு தூரமா இருந்தா என்ன சந்திமா, நீ தீட்டா இருந்தா என்னை சந்தி, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். தீட்டு இல்லைன்னா வராத, உன் கணவனை போய் சந்திச்சுக்கப்போ. நீ எது தீண்டத்தகாதுன்னு சொல்றியா அப்ப வா என்கிட்ட, ஆசீர்வாதம் நான் பண்றேன். இதெல்லாம் நமக்கு ஒரு புரிதல் வரணும், வந்தாதான் செய்ய முடியும். ஒரு மனைவி பலவீனமா எப்ப இருப்பான்னா குழந்தை பெக்கும் போது இல்லைங்க, வீட்டுக்கு தூரமா இருக்கும் போதுதான் ஒரு பெண்ணு பலவீனமாவா. அப்ப யார தெரியுமா தேடுவா? தந்தையை தேட மாட்டா, புருஷனை தான் தேடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி தாயை தேடுவா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை தான் தேடுவா. நீ அப்ப என்ன பண்ணுவ? உன்னால ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அங்க நீ உடலுறவு கொள்ள முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவ? சும்மா ஏதாவது ஒப்பேத்திக்கிட்டு இருப்ப. அப்பதான் நீ தகப்பனாக மாறணும். தாம்பத்தியம் கொள்ளும் போது புருஷனாக மாறு, வீட்டுக்கு தூரம் வரும்போது, துன்பம் வரும்போது தந்தையாக மாறணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. வீட்டுக்கு தூரம்னா நீ 2 நாளைக்கு இங்க திரும்பியே கூட பார்க்க மாட்டான். அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? மெடிக்கல் ஷாப்ல போய் 2 பொருளை வாங்கி கொடுத்துட்டு போறது இல்லைங்க. அந்த நேரத்துல வயிறு பலவீனமா இருக்கும், உடல் பலவீனமா இருக்கும். அப்போ நிக்கணும் ஒரு புருஷன். பலவீனமாக நிற்கும் போது, எந்தெந்த மனிதன் நிற்கும் போது ஒருத்தன் கூட நிக்கிறானா அதாங்க தெய்வீகமான விஷயம். நீ பலவீனமாக இருக்கும்போது நான் உன் கூட நின்னா நீ என்ன கும்பிடுவ. புரியுதா? அப்போ உன் மனைவி பலவீனமா இருக்கும்போது யார் நிக்கணும்? நீ தான் நிக்கணும். வேற எவன் நிப்பான்? பாட்டு பாட மட்டும் தான் நீ வருவேன்னா அப்புறம் நீ என்ன கணவன்? இது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரிதான் மனைவிக்கும்.
எல்லா நேரமும் கணவன் பாடிட்டு இருக்க முடியாது. அவன் பலவீனமா இருக்கும்போது நீ பலமாக நிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அவன் கடன் ஆயிட்டான்னா அந்த நேரத்துல நீ தான் பலமா நிக்கணும். ஊரு உறவு உன் தாய் அவன் தாய் எல்லாமே விட்டுட்டு போயிடலாம், ஆனா நீ நிக்கணும். நீ நின்னா இறைவனால ஆசீர்வதிக்கப்படுவான். தர்மம் அதுதான். அறத்தோடு நீ நின்னு. அந்த காலத்துல ஒரு பெண்மணி புருஷன் கணவனை பார்த்தது கூட கிடையாது. 4 புள்ள பெத்தா, 5 புள்ள பெத்தா, 8 புள்ள பெத்தா, 7 புள்ள பெத்தா, ஆனா அறத்தோடு நின்னா. அதனாலதான் கொஞ்சமாச்சும் இந்த காணியில கொஞ்சம் நல்லது விளைஞ்சிச்சு. இப்ப எங்க இருக்காரோ ஏதாவது வால்பட்டரில் வாங்கி தான் அறுக்கணும். இல்லைன்னா ஏதாவது டிவி ஷோவில் இந்த கோட்டு மாட்டிட்டு தம்பி உட்காந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட தான் இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள்கிட்ட தான் ஏதாவது அறத்தோடு இருக்கணும், சொல்லோடு இருக்கணும், செயலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் இருக்கு. தியானத்துக்கு அடிப்படையா இவ்வளோ விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அறிந்து செயல்பட்டு வரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் வடிவம். அது நீங்க பார்த்துக்கணும். அப்ப கணவன் மனைவி வாழ்க்கையிலெல்லாம் நிறைய டாஸ்க் இருக்கு. நம்ம எல்லா நேரமும் கொஞ்சம் முடியாது, எல்லா நேரமும் கொண்டாட முடியாது. ஒரு நேரம் ரொம்ப சோதனையான காலகட்டம் வரும். அப்ப எல்லாம் நம்ம கவனமாக கையாளணும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. எங்க சீனு எங்க நமக்கு இந்த ஏற்பாடு பண்ணி இங்க கூப்பிட்ட அவர் சீனிவாசன் தானே? வேற பேர் வச்சிருக்கீங்களா? ஆற்காடு சீனிவாசன். அப்புறம் கீலிங் பண்ணுவீங்களா? வாங்க, எனக்கு கொஞ்சம் கீலிங் பண்ணி விடுங்க. வாங்க மேல வாங்க. இவர் தான் நம்மளை இங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாரு. இதுக்கு தூண்டுதலா இன்னொரு முண்டாசு மனிதன் எங்கப்பா? இந்த முண்டாசு மனிதன் ஒரு காரணம். குண்டலினி சக்தியை ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனா அவரை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருப்பாரு. பசியில செத்தவன் இருப்பான், சோறு போட்டே கொண்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உபசரிச்சே கொண்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம். ஆனா அந்த ஆன்மா தனக்காக இல்லாம பிறருக்கு ஏதோ செய்யணும்னு தேடுது. ஏதோ ஒரு தேடுதல் இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்காக இருக்கு. இந்த சவுத்துல தென் மாவட்டங்கள்ல நிறைய வகுப்பு பண்ணியாச்சு, கொங்கு மண்டலம் ஃபுல்லா நிறைய பண்ணியாச்சு. ஆனா இந்த பகுதிக்குள்ள மட்டும் வட மாவட்டங்கள்ல நம்ம பெருசா பண்ணதே கிடையாது. முதல் முறையா இப்பதான் பண்றோம். ஏன்னா அதுக்கான சூழல் அமையல. அத சொல்லுவாங்கல்ல, அந்த அலைவரிசை அமையல. நான் தயாரா இருக்கிறேன். யாரு இதை நான் வர்றேன், ஆனா அது எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கான செயல் வடிவம் இல்லை. அதுதான் விஷயம். இப்ப எனக்கு என்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரமும் இதுதான் வேலை, இரவு பகல் எல்லாம் இதுதான் வேலை. ஆனா அதை ஒரு நுட்பமா எடுத்துக்கிட்டு போனா நான் வருவேன். அது ஒரு நல்ல செயலா எடுத்துட்டு போனா நாம அங்க நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா அதுக்கான ஒரு சூழல் உருவாக்கணும். இப்ப இவர் அந்த சூழலை உருவாக்கினதுனால நம்ம அங்க உட்கார்ந்துருக்கோம், எல்லாரோடையும் ஒரு செயல் பண்றோம். இதே மாதிரி வேலூர் இந்த பகுதி முழுக்க ஒரு நல்ல தன்மையை உருவாக்குனா இந்த மக்களுக்கு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானி 2 வடிவத்துல வேலை செய்வாங்க. என்ன வடிவம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்கறது ஒரு ரகம். இந்த நல்ல தன்மையை ஆகாயத்துல இந்த வெட்ட வெளியில பரப்பணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷன்ல பிறக்கிற குழந்தையோ அடுத்த செயலுக்குள்ள இருக்கிறதோ நல்ல செயல்ல உருவாகும். இப்ப எண்ணம்னு சொல்றீங்கல்ல, இந்த அலைவரிசையில தான் நம்ம முன் ஜென்மத்தோட இருக்கிற தொடர்புகள்ல 500 ஆண்டுகள்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க விட்டுட்டு போனாங்கல்ல சொத்து, அலைவரிசை. அதுலதான் நம்ம என்ன பண்றோம், அப்ப கிறுக்கு பிடிச்சு அலைகிறோம். அந்த அலைவரிசையெல்லாம் சரி கிடையாது அலைவரிசை. இப்ப என்ன பண்றோம் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே இந்த இடத்துக்குள்ள இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அலைவரிசை இல்லை, இந்த வெட்ட வெளிக்கே ஒரு பெரிய அலைவரிசையை உருவாக்குறோம். இதே மாதிரி பிரத்யேகமாக இந்த பகுதி முழுக்க சில வகுப்புகளை பண்ணா இந்த பகுதி ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ள பெரிய மாற்றம் அடையும்.
அடுத்த ஜெனரேஷன்ல பிறக்கிற குழந்தைகள்லாம் எண்ணம் தானாக பலப்படும், மனம் தடுமாறாது, மனம் குழப்பம் அடையாது, சிந்தனை மேல் நோங்கும், தானா கல்வி வரும், தானா நல்ல செயல் வரும். தானா கிடைக்கணுங்க. தானா கிடைக்கணும்னா அந்த சூழல் தான். இப்ப நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பெற முடியாததுக்கு போனதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? சூழல் சரியா இல்லை. நீங்க சரியா இருக்கிறீங்க, உங்க சூழல் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்குது. புரியுதுங்களா? கண்ணுக்கு எட்டின தூரம் புரோட்டா கடையே இல்லைன்னா நீங்க ஏன் புரோட்டா சாப்பிட போறீங்க? கண்ணுலே புரோட்டாவை கட்டி தொங்க விட்டாங்கன்னா எங்க போறது? சூழல். அப்ப இந்த சூழலை போக்குறதுக்கு ஒரு ஞானி அவதரிக்கிறான். அவன் முடிந்தா மக்களிடம் கொடுக்கறான். ராமலிங்க சுவாமி இதை கண்டறிஞ்சுதான் மக்களுக்கு ஞானம் கொடுக்க, ஞானம் வாங்கிறதுக்கு அவங்க தகுதியா இல்லைன்னு அந்த சூழலை கரெக்ட் பண்ணார். அந்த சூழல்னாலதான் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வேலை செய்ய முடியுது. இப்ப ராமலிங்க சாமி மாதிரி ஒருத்தர் வரலன்னா நாங்க வேலை செய்ய முடியாது, படுத்துருவோம். ஏன்னா எங்களால தாக்கு பிடிக்கணும்ல. அப்ப இதுதான் விஷயம். அப்ப நீ நாளைக்கு தவம் பண்ண போறன்னா உனக்கு அந்த சூழல் கரெக்டா இருந்தாதான் உன் தவத்தை நீ தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா உன் தவத்தை ஒரு எருமை மாடு வாங்கிட்டு போயிடும். மனித எருமை மாடு 4 வருஷம் சின்ன என்ன பண்ணுவ? இன்பம்ப, பாசம்ப, அன்பும்ப, காதலும்ப உன் சக்தி அங்க கொடுத்துட்டு பேசாம ரோட்ல உட்காந்துருப்ப. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த தன்மையை உருவாக்கணுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப இந்த பகுதி முழுக்க இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது இந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு நல்ல தன்மை உருவாகும். இது ரொம்ப முக்கியம்.